அநீதி, அராஜகம், தில்லு முள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகம். இப்படி திமுகவை கலாய்க்கிறதுக்காகவே தனி திருக்குறளை எழுதியிருந்தாரு விஜய். அந்த திருக்குறளை சொல்லி திமுக ஒரு கொட்டு. அதுக்கப்புறம் நம்ம கூட போட்டி போட 3 அணிகள் இருக்காங்க. அதுல ஒரு அணி திமுக தலைமையிலான அணி, இன்னொன்னு மக்கள் சக்தி கொண்ட நாம ஒரு அணி, இன்னொன்னு பாஜக மற்றும் பலர்னு சொல்லிட்டு அதிமுக பெயரே சொல்லாம அதிமுக ஒரு கொட்டு வச்சுட்டு, இந்த டப்பா இன்ஜின்லாம் இங்க வேலைக்கு ஆகாது, ஒரே ஒரு இன்ஜின், அது டிவிகேவோட இன்ஜின் தான், அதுதான் டாப் இன்ஜின்ல போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மோடி நம்ம பாஜக ஒரு கொட்டு வச்சிருந்தாரு தளபதி விஜய் அவர்கள். இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல 2024 வருஷம் பிப்ரவரி மாதம் தாவேக கட்சியானது தொடங்கப்பட்டுச்சு. ஒரு சின்ன கட்சியா ஆன்லைன்ல தான் துவங்கி இருந்தாங்க. ஆனா குறுகிய காலகட்டத்திலேயே அதனுடைய வீச்சானது பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னதான் பல பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்திருந்தாலுமே மக்கள் சக்தி ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு பெருகிக்கிட்டே தான் போகுது. இதுக்கான காரணம் யாராலையும் விளக்க முடியாத அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு விஜய் அவர்களுடைய கரிஸ்மேட்டிக் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியாக வெற்றிகரமா தன்னுடைய 3வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறாங்க டிவிக்கு. அதற்கான மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த மீட்டிங்ல தான் விஜய் கலந்துக்கிட்டு பேசியிருந்தாரு. அதுல தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக நிறைய சொற்பொழிவுகளை ஆற்றியிருந்தாரு. உதாரணத்துக்கு எம்ஜிஆர் சொன்னாரு 1977 அண்ணா உட்கார்ந்த அரியணையில இப்ப யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் நாமளும் சொல்றோம். 2017 அப்புறம் 2021 அப்புறம் எம்ஜிஆர், காமராஜர், அண்ணா உட்கார்ந்த அரியணையில யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் கலாய்ச்சி பேசியிருந்தாரு. இந்த பேச்சிலே ஹைலைட் முன்னாடி சொன்ன அந்த திருக்குறள் தான். அதோட எனக்கு பிடிச்சது எதுன்னு கேட்டீங்கன்னா, கருத்து கணிப்பு பத்தி பேசும்போது ஒவ்வொரு வீட்லயும் டிவிக்கே இருக்கு, அதை நீங்க போய் பார்ப்பீங்க கண்டிப்பா. கிராமமா ஒவ்வொரு வீட்லயுமே டிவிக்கே வேணது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களை வச்சு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாரு. அதாவது ஸ்டாலின் அவர்கள் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க போய் எழுப்பி கேளுங்க, அவரும் தூக்க கலக்கத்துல எந்திரிச்சு விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமிக்கலா பேசியிருந்தாரு. எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க? விசில் சின்னத்துக்கு தான். இப்படியாக தன்னுடைய தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்திருந்தாரு தளபதி விஜய் அவர்கள் தங்களுடைய 3வது ஆண்டு விழாவுக்கான மீட்டிங்ல. இப்படியாக அந்த விழா சிறப்பாக நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அந்த விழாவில் அவர் டான்ஸும் ஆடி இருப்பாரு. அதை பற்றியும் நம்ம பேசியிருப்போம். நீங்க நமக்குள்ளே நினைக்கிறீங்க மக்கள் பிரச்சனையை இன்னும் அழுத்தமா தாவேக்கா பேசணுமா வேணாமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்னென்ன பிரச்சனையை தாவேக்கா பேசணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.